அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. தூதுத்துவத்தை உறுதிப்படுத்தும் சான்று. அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எனக்கு முன்னர் யாருக்கும் கொடுக்கப்படாத 5 விஷயங்கள் எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. எதிரிகளுக்கும் எனக்கும் இடையில் 1 மாத காலம் பயணம் செய்யும் இடைவெளி இருந்தாலும் அவர்களுடைய உள்ளத்தில் பயம் ஏற்படுத்தப்படுவதன் மூலம் நான் உதவப்பட்டுள்ளேன். பூமி முழுவதும் சுத்தம் செய்யத்தக்கதாகவும் தொழுமிடமாகவும் எனக்கு ஆக்கப்பட்டுள்ளது. என்னுடைய சமுதாயத்தில் தொழுகையின் நேரத்தை அடைந்தவர் இருக்கும் இடத்தில் தொழுது கொள்ளட்டும். தற்காப்பு யுத்தங்களில் கிடைக்கின்ற பொருட்கள் எனக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. எனக்கு முன்பு அவைகள் அனுமதி அளிக்கப்படவில்லை. மறுமையில் பரிந்துரை செய்யும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டுள்ளேன். ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு தூதரும் தங்களுடைய சமூகத்திற்கு மட்டுமே தூதராக அனுப்பப்பட்டார்கள். ஆனால் மனித இனம் முழுமைக்கும் தூதராக நான் அனுப்பப்பட்டுள்ளேன் என்று குறிப்பிட்ட இந்த செய்தி ஜாபிர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹ் புகாரியில் 335 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உலகத்திற்கு லட்சக்கணக்கான தூதர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் நபிமார்கள் என்ற அடிப்படையிலேயும் ரசூல்மார்கள் என்கின்ற அடிப்படையிலேயும் இந்த உலகத்தில் வாழ்ந்தவர்கள். அவர்களில் யாருக்குமே கொடுக்கப்படாத சில பாக்கியங்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதைத்தான் இந்த நபிமொழி தெளிவுபடுத்தி காட்டுகிறது. அவர்களுடைய இருப்பிடம் 1 மாத கால பயணம் செய்யும் இடைவெளி இருந்தாலும் இவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள், இவர்களை எதிர்த்து படை நடத்தக்கூடியவர்களுடைய உள்ளத்தில் ஒரு விதமான பயத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி விடுகிறான். இப்படியெல்லாம் தான் அல்லாஹுவால் உதவப்பட்டுள்ளதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். இதற்கு முன்னால் உள்ள காலத்திலே எல்லாம் தொழுக வேண்டும், ஏதாவது வணக்க வழிபாடுகள் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் பள்ளிவாசலுக்குத்தான் சென்று அவைகளை நிறைவேற்ற வேண்டும். ஆனால் பூமி முழுவதும் எங்கெல்லாம் தொழுகைக்கு உண்டான நேரம் என்று அறியப்படுகிறதோ அந்த இடத்திலேயே ஒருவர் தன்னுடைய தொழுகின்ற இடத்தை தொழுமிடத்தை ஆக்கிக் கொள்ளலாம் என்கின்ற அந்த வாய்ப்பும் தனக்கு மாத்திரமே கிடைக்கப்பட்டுள்ளதாக அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். இதற்கு முன்பாக தற்காப்பு யுத்தங்களிலே கிடைக்கக்கூடிய கனிமத்து பொருள், அந்த போரின் மூலமாக கிடைக்கப்பட்ட அந்த பொருட்கள் எல்லாம் இதற்கு முன்னால் உள்ளவர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படவில்லை. ஆனால் தனக்கு அப்படிப்பட்ட அனுமதி வழங்கப்பட்டுள்ளது என்பதையும், மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே பாவிகளுக்கு பரிந்துரைக்கக்கூடிய வாய்ப்பு அல்லாஹ் தனக்கு வழங்கியிருப்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தி காட்டியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு நபிமார்களிலேயும் ரசூல்மார்களிலேயும் மிகப்பெரிய பாக்கியங்களை பெற்றவர்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா
அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த பாக்கியங்களை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பை நமக்கும் நம் சந்ததிகளுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.